இப்போ நான் உங்க QC கிளாஸ் எடுக்கக்கூடாது. நான் பேசுறது புரியுதா அவங்க அப்படின்னு கிளாஸ் எடுக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சுட்டி காமிச்சு அதை ரிஜெக்ட் இல்ல ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்வதி மற்றும் திவாகர் இவங்க ரெண்டு பேரையுமே பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொளுத்தி போடுறாரு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி QC செக் பண்ணுறாங்க. 10-12 பாட்டில் கொடுத்தா ஒரு பாட்டில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா QCலாம் என்ன, இன்னும் என்னெல்லாம் நீங்கள் வந்துட்டு வித்தியாசமாக பண்ணலாம், ரெஸ்ட் எடுங்க, அது எவ்வளோ கஷ்டமான ஜாப். ஸோ எத்தனை பேச்சு வாங்கணும், எவ்வளோ பேசணும், எவ்வளோ சண்டை போடணும், அதனால் அது ரொம்ப கஷ்டமான ஜாப். ஸோ நீங்கள் நான் சொன்ன அந்த 5 விஷயத்தை மட்டும் பார்க்காதீங்க. அதாவது வந்துட்டு டேஸ்ட்டு, கலர் மற்றும் பேக்கேஜிங், ஹைஜீனிக். ஸோ இதை மட்டுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, இன்னும் எதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு வச்சு ஆல்ரெடி வந்துட்டு நல்லா ஃபயர் விட்டுட்ருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் ஆயிலை போட்டு விட்டுறாரு. இன்னும் பயங்கரமாக பற்றி எரிய போகிறாங்க. ஐ திங்க் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் தற்போது வந்துட்டு இவ்வளோ பெரிய சண்டைக்கு காரணம்னு நினைக்கிறேன். அதாவது பார்வதியும் திவாகரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்களா 2வது ப்ரோமோல, அதுக்கு காரணமே பிக் பாஸ் தான் போல. இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு தூண்டி விட்டுருக்காரு. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே வெளியே வந்து சண்டை வந்திருக்கு. ஸோ பார்வதி மற்றும் திவாகர் சண்டைக்கு காரணமே பிக் பாஸ் தாங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.